இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாசி பருப்பில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாசிப்பருப்பு இந்த 250 ml பிடிக்கிற கப்பில் வந்து பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு நல்லா மசிய கொலைய வேக வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இந்த மாதிரி நல்லா கழுவி தண்ணியே இல்லை இருக்கக்கூடாது, சுத்தமாக வடிச்சிருங்க. தண்ணி இருக்கக்கூடாது, உள்ளே வடிச்சிட்டு நம்ம தண்ணி வந்து அளந்து வைக்கணுங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி, 1 2 கப்பு வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா மசிய கொலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பச்சரிசி மாவு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 1 கப்பு பருப்பு போட்டிருக்கோமா, இதில் 4 கப்பு எடுக்கணும் பச்சரிசி மாவு. 1 கப்பு பச்சை பயிருக்கு வந்து பச்சை பருப்புக்கு வந்து வேக வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து 4 கப்பு பச்சரிசி மாவு. இப்போ இதில் 3 கப்பு போட்டிருக்கேன், இது 1 கப்பு 4. அதை சளிச்சுக்கலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். அம்மா ஒருக்காக 2 வாட்டி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான். இப்போ குக்கர் வந்து நல்லா விசில் போயிடுச்சுங்க. நாங்கள் 4 விசில் வச்சுச்சு, 3 விசில்னு சொன்னேன், 4 விசில் வந்துச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இதுவாகி ட்ரை ஆகி நல்லா மலர்ந்துருச்சு. பருப்பு வந்து இந்த மாதிரி வேகணுங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, அப்படியே நைஸாக இருக்கணும், அப்படியே அல்வா மாதிரி. இப்போ இதை வந்து மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைக்கணுங்க. கொஞ்சம் இன்னும் சூடு இருக்குது, ஆறணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டு கையை வச்சு வலிச்சு போட்டுக்கலாம். இது ஒரு சைடு ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி தேய்ச்சி விட்ருங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளுங்க. இப்போ தனி மிளகாத்தூளுங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படியே நீங்கள் உப்பு போட்டு பிசைஞ்சு செய்யலாம். காரம் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து காரம் சேர்க்க வேண்டாம். நான் வந்து சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இதுக்கு வந்து உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா நம்ம அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதில் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஓமம் பிடிக்கலைன்னா. ஓமம் வந்து சேர்த்தோம்னா நம்ம முறுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பண்டங்கள்லாம் வந்து சாப்பிட்டோம்னா உடனே ஜீரணம் ஆயிடும், நெஞ்சு அந்த எரிச்சல் கரிப்பு வராது. அதுக்காக தான் நான் ஓமம் சேர்க்குறேன். சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம், எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எள்ளு சேர்க்கலை. இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சுங்க, இந்த பருப்பு வேக வச்சது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சந்தன மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை வந்து இந்த மாவோடு சேர்த்துடலாங்க. ரொம்ப நிறைய வந்துடுச்சுங்க மாவு, அதனால் வந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா 1, 2 பருப்பு இருந்தது, ஃபுல்லாக இருந்ததுனால. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
இதையும் ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி போட்டுதே நம்ம பிசைய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அந்த ரெண்டாவது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு இல்லைங்களா, அதையும் அரைச்சி வறுத்துட்டு வந்துட்டு இப்போ அதையும் சேர்த்து இதில் பிசைஞ்சிடலாங்க. ஏன்னா பருப்பு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் ரெண்டாவது வாட்டி அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்கும் மறுபடியும் அரைச்சேன். நல்லா நம்ம பசுமாட்டு வெண்ணெய் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முறுக்குங்க, முறுக்கு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளவு சேர்த்து நல்லா அந்த பச்சரிசி மாவோடு வந்து இந்த பச்சை பருப்பு மாவு வந்து நல்லா சேரணும். சேர்ந்த பிறகு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் சூடாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வெண்ணெய் போடலை, எல்லோரும் வெண்ணெய் வாங்கி சேர்க்க முடியாது, அதுக்காக நான் உங்களுக்கு வந்து எண்ணெய் ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். சூடாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மொறுமொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ சூடாக எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த வரை இப்போ சூடாக ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மாவில் சேர்த்து கலந்துட்டுங்க. இப்போ தண்ணி தெளித்து நம்ம பச்சை தண்ணி தான் ஊற்றி பேசிச்சுக்கோங்க, சுடு தண்ணி வேண்டாம் அதுக்கு. இதுவே நம்ம மிக்சியில் அதை வேக வச்சு வெது வெதுன்னு தானே இருக்குது பருப்பு அரைச்சது வந்து, மிக்சியில் வேற போட்டு அரைக்கிறது இந்த சூடாகுது. அதனால மாவு நல்லா வெத வெதுந்தே இருக்குது. பச்சை தண்ணி ஊற்றி தொளிச்சு நம்ம முறுக்கு மாவு பக்குவத்துக்கு, புளிகிற பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் நம்ம கையிலையும் அவ்வளோ ஒட்டாதுங்க. நல்லா அப்படி வெண்ணெய் மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ வாங்க முறுக்கு புளியை போயிடலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி காயாத அளவுக்கு மாவு அப்படி லைட்டாக தொட்டு மேலே தடவி விட்டுட்டு, இப்போ முறுக்கு குழலில் வந்து இது பாருங்க வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தேங்குளம் முறுக்கு தாங்க எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆச்சு. அதில் அளவு ஒரு முக்கால் அதுக்கு அமுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன தட்டு அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது அப்படியே பொறுமையாக விட்டுருங்க. ஒரு குழாய்க்கு வந்து ஒரு வாட்டி இப்போ 3 முறுக்கு தாங்க வருது. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா இன்னொரு வாட்டி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. ஏன்னா முறுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தானே புளிஞ்சிருக்கும், அதனால நல்லா வேகட்டும். இது லாஸ்ட்டாக புளிஞ்சது இன்னும் கொஞ்சம் வேகட்டாது, அப்புறம் திருப்பி விடலாம். இப்போ எடுக்கும்போது நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம புளிஞ்சு விட்டது நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா சிவந்துருச்சு. இப்போ இது ரெண்டு தான் கொஞ்சம் வேகணும். இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புளிஞ்சு விட்டதை எடுத்துடலாம். இது கொஞ்சம் வேகட்டும்.
இந்த முறுக்கு 2 வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். பாருங்க அருமையான கலராக வந்துருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாவை எடுத்து விடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒட்டி விட்டுருங்க. இந்த நம்ம நுனி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தான் ஒட்டணும். நல்லா அழுத்தி சப்பையாக்கி விட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புளிஞ்ச முறுக்கு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா முறுக்கும் சுட்டுட்டு உங்கள்கிட்ட அம்மா காமிக்கிறேன். வாங்க, முறுக்கெல்லாம் இப்போ சுட்டு முடிச்சாச்சு. பாசிப்பருப்பு முறுக்குங்க, செம்மையாக இருக்கும். இந்த முறுக்கு வந்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக அப்படியே டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா முறன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா உடைச்சோம்னா எல்லாத்தையும் உடைச்ச தூள் ஆகிடுவேன்னு பார்க்குறேன். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கலாம். இது ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறது செலவு இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.